இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து இந்த ஹேர் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஹாய், வெல்கம் டு சக்கு ஃபர்ஸ்ட் லுக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கலரிங் பற்றி தான். இதுக்கு முன்னாடி வந்து கிரே ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கலரிங் இருக்குது, நம்மக்கிட்ட அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், இல்லைன்னா பிராண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கோட வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேஷன் கலரிங் பற்றி பார்க்குறோம். ஃபேஷன் கலரிங் வந்து இப்போ எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஹேரை க்ரூம் பண்ணிக்கிறதையும் ஃபேஸை க்ரூம் பண்ணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹைலைட்ஸ் வந்து எப்படி ஹேரை டேமேஜ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியும், அது என்ன கலரிங், இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், இது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். இப்போ ஃபேஷன் கலர் அப்படிங்கிறதே வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்து ஹைலைட்ஸ், இன்னொன்று ஸ்ட்ரீக்ஸ். மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரீக்ஸ் பண்ணுவோம், அது வந்து கொஞ்சம் திக்கான ஒரு செக்ஷனா எடுத்து பண்றது தான் ஸ்ட்ரீக்ஸ். ஹைலைட்ஸ் வந்து இன்னும் கூட ரொம்ப கம்மியான செக்ஷனா எடுத்து ரொம்ப குட்டி குட்டி லேயர்ஸ்ல மட்டும் பண்றது ஹைலைட்ஸ். அதுல வந்து ரொம்ப சேஃபான கலரிங் என்ன அப்படின்னா மெஜந்தா ரெட் அப்படிங்கிற கலரிங் தான். ஏன்னா எல்லா ஹைலைட்டிங்கான கலருக்குமே ப்ரீ லைட்னிங் வந்து தேவைப்படும். ப்ரீ லைட்னிங்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா நம்மளோட ஹேர்ல இருக்கிற பிளாக்கை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்ல ஹேர் ப்ளீச் போட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கலர் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம கரெக்டாக போடுவோம். அப்போ வந்து எக்ஸாக்டான ஒரு கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மெஜந்தா ரெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீ லைட்னிங்கோ இல்லை இந்த கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சர்வீஸோ பண்ணணுங்கிறதே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட பிளாக்காக இருக்கிற ஹேரில் நீங்கள் இந்த கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. எப்படின்னா ஹைலைட்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரீக்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளியே சன்லைட்ல போறோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஒரு பீட்ரூட் ரெட்ல கிடைக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வெளியே போகும்போது தான் தெரியும். இல்லை நீங்க ஒரு லைட்டுக்கு கீழே நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி நீங்க ஒரு டார்க் ரூம்ல இருக்கீங்க, இல்லை நார்மலா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கலரிங் பண்ண மாதிரி தெரியாது. உங்களோட ஹேர் எப்படி பிளாக்கா இருக்கும்
அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு கலரிங் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டாங்க, கலரிங்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே போகும்போது அவங்களுக்கு கலரிங் இருந்தால் நல்லா இருக்குமே தோணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போதும் வந்து சட்டிலாகவும், வெளியே போகும்போது அது என்ன கலரோ அதோட ரிஃப்ளெக்ஷனும் கரெக்டாக கொடுக்கும். இது இப்போ எல்லாருமே எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களோட ஹேர் ஸ்டைலை பொறுத்து, இப்போ போனி போடுறாங்க அப்படின்னா கீழே இருந்து ஒரு 5 ஸ்ட்ரீக்கோ இல்லை மேலே இருந்து ஒரு 5 ஸ்ட்ரீக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மினிமம் வந்து நம்ம கிட்ட பண்ற ஸ்ட்ரீக்ஸ் வந்து மினிமம் 5 ஸ்ட்ரீக்ஸ். அதுல இருந்து உங்களுக்கு 5, 10, 15 அந்த மாதிரி வரும். அது நம்ம மெஷரிங் ரேஷியோ பொறுத்து அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து இந்த சேம் மெஜந்தா ரெட்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்கல, கலர் வந்து கேட்ச் ஆகல. எதனாலன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கெரட்டிங் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஹேருமே ரொம்ப திக்கான ஹேர். மேபி முன்னாடி வெளியே பண்ண இடத்துல அவங்க டைமிங் கம்மியாக விட்டு இருந்திருக்கலாம், இல்லைன்னா மிக்ஸ் பண்ணும்போது அந்த 1:1 ரேஷியோ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து கேட்ச் ஆகல. சரி, அவங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி மட்டுமே இயர் டு இயர் செக்ஷன்ல மட்டுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலை பொறுத்து நம்ம ஸ்ட்ரீக்ஸ் கொடுத்தோம். நம்ம அது ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வச்சிருந்தோம். அதனால அவங்களுக்கு நல்லாவே வந்து கலர் கேட்ச் ஆச்சு. நம்மளோட உள்ள வந்து எடுத்தனால ஒரு அளவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க முடிச்சுட்டு வெளியே போகும்போதெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு லுக் வந்து கிடைச்சிச்சு. இன்னொன்று வந்து இப்போ நான் பண்றது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மெஜந்தா ரெட் பொறுத்த வரைக்கும் அது ஃபேட் ஆகும். நீங்க வாஷ் அவுட் ஆக ஆக அந்த மெஜந்தா ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெட்டிஷா வந்து ஷாம்பூல போகும். ஒரு ஸ்டேஜ்ல அது கம்மி ஆயிடும். நீங்க ஒரு 4-5 வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலா உங்களோட ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன மாதிரி போகுமோ அந்த ஒயிட்டான ஒரு ஃபர்ம் தான் போகும். மற்றபடி கலரிங்கா போகாது. ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெஜந்தா ரெட் எப்படி ஆகும்னா லைட்டா ஃபேட் ஆகி ஒரு டார்க் ப்ரௌன், அதாவது ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர்ல வரும். அதுவே ஒரு கலரிங் மாதிரி தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள நம்மளோட ஹேரும் கீழே இறங்கிடும். ஷோல்டருக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த கலரிங் வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இல்லை எனக்கு இது ப்ரௌனிஷும் ஒரு விதமான ஸ்டைலா தான் இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ஆடாவோ இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஃபேஷன் கலரிங் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரீக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ லைட்னிங்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதுவும் நீங்கள் ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா கலரிங் ஹேரில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். நீங்கள் இங்கே இல்லை இந்த பார்லர் போயிட்டு நீங்கள் கலரிங் பண்ணிவிட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சேஃபான வழியில் நீங்கள் ஒரு ஸ்டைலிஷாக உங்களோட ஹேரை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மெஜந்தா கலரிங்ல நீங்க ஸ்ட்ரீக்ஸோ ஹைலைட்ஸோ பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் எனக்கு ஆசை இருக்கு ஆனா ஹேர் வந்து டேமேஜ் ஆயிரும் நினைச்சு பயமா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சேஃபான கலரிங் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. இது வந்து ரூட்ல இருந்து ஒரு 1 இன்ச் விட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அது ஒரு விதமான ஸ்ட்ரீக்ஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல எப்படி இருக்குன்னா வெறும் எண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா மிடில் டு எண்ட் மட்டும் கலரிங் பண்ணிக்கிறாங்க. லுக் வைஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மேலெல்லாம் பார்க்கும்போது பிளாக்கா தெரியும், பேக் சைடு பார்க்கும்போது அந்த கலரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இன்னொரு என்னன்னா இது எந்த ஸ்கின் டோனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மெஜந்தா ரெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பீட்ரூட் அந்த ரெட் ஷேட் வருது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேர் டு மீடியமில் இருக்கீங்க அப்படின்னா ரூட்ல இருந்து 1 இன்ச் விட்டு நீங்கள் அந்த கலரிங்கை பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் மீடியம் டு டார்க் ஸ்கின் டோனாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் டு எண்டில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்ல பண்ணும்போது ஒரு சில ஸ்கின் டோனுக்கு அது மேபி செட் ஆகலாம், ஒரு சில ஸ்கின் டோனுக்கு ஃபேட் ஆனதுக்கப்புறம் செட் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கலரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கரெக்டான அட்வைஸ் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த கலரிங் வந்து ரொம்ப சூப்பராக அழகான ஒரு வேலை பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்மளோட பார்லரில் வந்து இந்த சர்வீஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு வந்து தாராளமாக இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, பியூட்டி ரிலேட்டட் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் போடுற எல்லா இன்ஃபர்மேஷனான வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.